ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அக்னிவாய்ஸ் அண்ட் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸ் ஸ்ட்ரே பேர்ட்ஸோடைய நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 எபிசோட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவோட ஓப்பனிங்கில் நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்கேன். நியூஸில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மேனேஜரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அந்த நியூஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடி சீக்கிரத்தில் நம்மளுடைய டேரக்டர் சன்னுக்கும் வந்து செக் வச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபுட்டு வாங்கிட்டு அவங்க வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணு இந்த ஃபுட்டை வந்து யாருக்கோ வாங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருக்கு வேணா வாங்கிட்டு போட்டு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் லின்னு, அதுக்கடுத்து நம்ம சோடாபட்டி 3 பேர் ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. அங்கே நம்ம ஜூனியர் பொண்ணு இருக்காங்க. ஸோ ஜூனியர் பொண்ணு டேரக்டர் சன்னும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடந்த எல்லா விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டாம்னு அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதே எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இவங்க 3 பேரும் மேகி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ப்ரூவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இருக்குது, பட் வந்து நம்ம அது இந்த மாதிரி ப்ரூவ் எடுக்கலையே, ஆதாரமாக எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான ப்ரூவ் இல்லைனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட லின் வந்து மீட்டிங் பிளேஸ்க்கு வரான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம ரேனு ஹீரோ அதுக்கடுத்து நம்ம லின்னு 3 பேர் வந்திருப்பாங்க. நம்மளுடைய ரேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லின்னை பார்த்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லின்னுக்கிட்ட வந்து சொல்கிறான். லின்னும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான். ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம லின்னோட அப்பா வராரு. ஸோ அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல சார், அதுக்கு முன்னாடி ரேனை மீட் பண்ணி லின்னு தான் வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. லின்னு எக்ஸ்ப்ளனேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கடுத்து நம்மளுடைய ரேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோவும் விட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போய் கொடு, உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடு அப்படின்னு சொல்லவே ஸோ இதுக்கடுத்து நம்மளோட ஹீரோவும் போயிட்டு அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரேனும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்லாவே பண்ண, உன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, நீ கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேனும் நம்ம லின்னோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லின்னோட அப்பாவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து லின்னு மட்டும் எங்கள் கம்பெனிக்கு போதும், இந்த பிரெயின் டேட்டாலேருந்து எங்களுக்கு அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அந்த பையன் நம்பிக்கையான ஆள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மள ரேன் என்ன சொல்கிறேன்னா, அவன் ரொம்பவே நம்பிக்கையான பையன், நீங்கள் அவனை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது லின் வந்து ஒரு நல்ல ஒர்க்கர் தான், பட் லின் கூட நம்மளுடைய ஹீரோவும் இருக்கும்போது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்லணுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை எனக்கு இதில் வந்து நல்லா வந்து அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம லின்னோட அப்பா வராரு. ஸோ லின்னோட அப்பா நம்ம ரேன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அந்த பையனையும் ஜாபில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சார் நம்மளோட பையன் ஓகே, பட் அவர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளோட ரேன் வந்து நம்ம லின்னையும் ஹீரோயும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் 2 பேரும் சேம் ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேரும் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் 2 பேராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவே நம்மளோட ரேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர்ட்டையும் ஒரு காயினை கொடுத்து இந்த 2 காயின்ஸ் வந்து நீங்கள் இப்போ தூக்கி போடுங்க, யாரோட காயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லவே 2 பேருமே அவங்களோட காயின்ஸை தூக்கி போடுறாங்க. பார்த்தா அந்த 2 காயினுமே ஈக்குவலாக, அதாவது வந்து தலைன்னு 2மே ஒரே மாதிரி இருக்கவே பார்த்தீங்களா உங்களோட 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேன் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடவே நம்ம ஹீரோ வந்து அமைதியாகிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினோட அப்பா மீட் பண்ண வராங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல பேசிட்டு கிளம்பிடுறான். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிவி ஷோக்கு போகிறான். ஸோ அந்த டிவி ஷோவில் போயிட்டு அவன் இந்த டிவி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறான். அது கலந்துட்டு வெளியில் வந்தோடனே நம்ம ரேனை மீட் பண்ணுறான். ஸோ ரேன் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக இருக்கவே, சாரி சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி நான் இதில் வின் பண்ணணும், அதனால தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோவும் நம்மளோட தம்பியும் சைக்கிள் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவனோட செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே அவன் செக் பண்ணி பார்த்தா அதில் 5 lakhs ரூபி வந்திருக்கு. அதுவும் அவனோட டீச்சர், அதாவது நம்மளோட ஹீரோயினோட அப்பா. ஸோ இதை பார்த்தோன்னே என்னது இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக டீச்சரை போய் மீட் பண்ணுறான். டீச்சர் வந்து எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட சொல்லும்போது, நான் சொல்கிறத கேளு, இந்த பணம் உனக்கு தேவைப்படும், நீ கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியாடா அப்படின்னு சொல்லவர் கேட்குறாரு. நான் உன்னோட டீச்சர், உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோ வந்து எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பணம் தேவையில்லை, அந்த 5 லட்சத்தையும் வச்சுக்கோ, உன்னோட தம்பியோட லைஃப்பை பார்த்துக்கோ, நீயும் பாரு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்து நம்மளுடைய தம்பிக்கிட்ட 2 பசங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட தம்பிக்கிட்ட வந்து நீ போட்டிருக்க ட்ரெஸ்லாம் பற்றி அவங்க கமெண்ட் பண்ணவே நம்மளோட தம்பி ஒரு மாதிரி இதாகிடுவான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஸோ இதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா, ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாகிடுறான். நம்மளோட ஹீரோவும் தம்பியும் குளிக்க போகிறாங்க. அங்கே நம்ம தம்பி உங்ககிட்ட 5 லட்ச ரூபா இருக்குல்ல, எனக்கு 5 லட்சம் கேக்கு, எனக்கு 5 லட்சம் சாக்லேட் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய போட்டுட்ருக்கான். ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி உனக்கு எல்லாமே வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த பையனை தான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவை பற்றி. ஆமாம் அவளுக்கு இதை பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து இந்த பணத்தை பற்றி எதுவுமே வந்து அவளுக்கு தெரியாது, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா என்னோட ஸ்டூடெண்ட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹீரோ நான் கிளம்புறேன் சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பவே நம்மளோட ஹீரோனி அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளோட ஹீரோவும் ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட அப்பா என்னோட டீச்சரு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோயினி ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினி போயிட்டு ஹீரோ மீட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ அன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்களா அதை நம்ம ஹீரோக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிஃபன் பாக்ஸ் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு பென் ட்ரைவும் கிடக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதை நம்மளோட அம்மா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பவே நம்ம அம்மா ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட பேக்கை வந்து பிடிங்கிட்டு போயிடுறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ துரத்திட்டு போகிறான். அப்படி ஹீரோ துரத்திட்டு போகும்போது அவனும் கீழெல்லாம் விழுந்து எந்திரிச்சு போகிறான். இந்த பக்கத்தில் அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ரிட்டன் வந்துடுறான். ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவன் வந்து இந்த ஹைட்டில் இருந்தால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடனான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோட கையில் அடிபட்டிருக்கிறதுனால அம்மா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு நம்ம அம்மாவோட காலில் அடிபட்டிருக்கிறதுனால வாங்க ஆண்டி நான் அவங்களை பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது உங்களுக்கு எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம அம்மா உடனே டக்குன்னு கூலிங் கிளாஸ் எடுத்து கண்ணில் போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூலிங் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் அவங்க கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவரோட ஹீரோயினி நம்ம அப்பாவே மீட் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தன்னோட அதாவது தன்னோட ஷேர்கள் வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோயின் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வந்து ஏன் எடுக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே என் பொண்ணு என்ன வேண்டாம்னா சொல்லிட போகிறா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினி வீட்டில் இருக்காங்க. ஸோ ஹீரோயினி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட ஷேர்லாம் எனக்கு தரப்போறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா எல்லாமே உனக்கு தானடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இருக்காங்க. ஸோ இதை கேட்டோடனே நம்மளோட ஹீரோயினி வந்து எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடவே அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினியோட அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்பா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மருமகன் தான் எனக்கு காப்பாற்றினா, நம்ம மருமகனை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு வீட்லேயும் வாடகைகள் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காச்சுட்டி அப்போ நம்ம ஹீரோ சமையல் கட்டில் இருக்காரு. ஸோ அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோயினி வந்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் கட்டவே அவங்களுக்கு அலர்ஜி வந்துடுது. ஸோ இதுக்கடுத்து நம்மளோட ஹீரோயினி எனக்கு அலர்ஜியாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு நீ என்னை பார்க்காதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்லாம் பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆகிடுறாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோன்னு சொல்லி எல்லாரும் வந்து உட்காந்து ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரேனும் நம்மளுடைய லின்னும் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பேர் மட்டும் கூப்பிடலடா அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கிட்ட ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஸோ ஹீரோ கிட்ட நீ எப்போ வந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹீரோயின் வந்தாலும் ஆமாம் வந்துட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரேன் வந்து மீட்டிங் ரூமை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோவுக்கும் ப்ளஸ் நம்ம லின்க்கு வந்து காம்படிஷன் மாதிரி வைக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லவே நம்மளோட ஹீரோவும் நம்ம லின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்பில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம லின் வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷாப்பிங்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடனே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோயினையும் நம்ம லின்னுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவான். ஸோ லின்னுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லும்போது நம்ம லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்கு அது பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அது ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லைங்களா, ஸோ அதனால் அதை பிடிக்கவே செய்யாது. ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளுடைய ஹீரோ பார்க்கறதுக்கு வச்சுட்டு வந்திருக்காங்க. அங்கே நம்மளுடைய ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு எப்படி அதாவது ஃபுட்டு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பான். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வரவே நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுவான். சொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்மளோட ஓனர் தான் மாட்டிக்கிடுவார், அதாவது பாஸ் தான். அப்படி இந்த பக்கத்தில் காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். தம்பியோட கையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். சீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காங்களா ஸோ அவங்க போயிட்டு நம்ம ஹீரோன்ட்ட போய் பேச போகிறாங்க. அப்படி போய் பேச போகும்போது நம்மளோட ஹீரோயின் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படியா சைலண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நீ தானே வந்து அந்த மாதிரி வந்து நம்மளுடைய டிரெக்டர் சன்னுக்கும் நம்மளுடைய அந்த ஜூனியருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீ தானே வெளியில் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா, பொய் சொல்லாத, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ நீ தான் வந்து என்னோட கம்ப்யூட்டர்லேருந்து மெயில் அனுப்பியிருக்க, ஸோ இதுக்கான ஆதாரம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நம்ப மாட்டியா அப்படின்னா நான் உன்னை நம்புறேன், ஆனால் எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவளை பிடிக்கல, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அவளை பிடிக்கலனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் உடனே இந்த விஷயத்தை பற்றி அவட்ட ஷேர் பண்ணணும், உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சென்ஸ் இல்லையா, எனக்கு எல்லா சென்ஸும் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. இந்த டிவி ஷோவில் நீ இதுக்கிட்ட கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நம்மளோட ஹீரோ அடிப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, நம்மளோட ஹீரோ எல்லாம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக நீ இந்த டிவி ஷோவில் கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறோன்னா இதில் மட்டும் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னாக்கா 6 lakhs கிட்ட தருவாங்க, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லோரும் டூருக்கு போகிறாங்க, அதாவது சில்ட்ரன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளம்பி போகிறதுக்கு அச்சேத்தி நம்மளோட ஹீரோயினுக்கு பஸ்ஸில் ஏறினா அங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க, நம்ம ஜூனியர் பொண்ணு உட்காந்துருக்காங்க. எந்த பக்கம் போகிறதும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கவே மேகி ஏன் கூட வந்து உட்காருன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் ஃபவுண்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க கூட. ஸோ நம்மளோட ஹீரோ நம்மளோட தம்பி கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி அவங்க கிளம்பி போகும்போது நம்மளோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால பாதியிலே பஸ்ஸை நிப்பாட்டி அவங்க கீழே இறங்கிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்மளோட லின்னு அந்த இடத்துலேருந்து இறங்கிடுறான். இதை பார்த்தோன்னே நம்மளோட ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபீல் பண்ணுறத நம்மளோட சோடா அப்படியும் பார்க்குறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பிரிட்ஜை மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயின் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து அதை ட்ராயிங் பண்ணி நம்ம ஹீரோக்கும் அதை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன வயசில் வந்து அவர் வந்து அந்த பிரிட்ஜில் இருந்த மாதிரியும் அந்த பிரிட்ஜ் வழியாக அவங்க வீட்டுக்கு போன மாதிரியும் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா கதவை தட்டி அவங்க யாருமே வராதனால அவங்க பிரிட்ஜில் வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க.
ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட தம்பி வந்து என்னென்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பிரிட்ஜு தான் நான் சின்ன வயசில் இருந்தேன், என்னோட வீட்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லும்போது, எந்த வீட்டுக்கு போகிற வழி அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னே நம்ம தம்பி வந்து அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் நம்மளோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோ வந்து தம்பியை கூட்டிகிட்டு அதே பிளேஸ்க்கு வரான். ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே தான் நம்மளோட வீடு இருந்துச்சு, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பிரிட்ஜ் தான் நான் சின்ன வயசில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எல்லாத்தையுமே காட்டுறான். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட லின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால நம்ம ஹீரோனி வந்து தனியாக ரூமில் இருக்கிறதுனால ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம லின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லின்னுக்கு தெரியா பக்கத்தில் ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய லின்னும் நம்மளோட ஹீரோனையும் வெளியில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் தம்பி நடந்து வராங்க. ஸோ ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம லின் வந்து அவன் அந்த கூட போகிற பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே தம்பியா இல்லை அவன் பையனா அப்படின்னு நம்ம ஹீரோனி செம்மகாண்ட் ஆகிடுறாங்க. இதுக்கடுத்து நம்மளோட ஹீரோவும் நம்மளோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா இறந்துருப்பாங்களா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க அம்மாவோட சிலைக்கு முன்னாடி அது சமாதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்மளோட தம்பி நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அம்மா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் நல்லா இருக்கேன்னு என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அம்மா கூட இருந்தால் அவங்க இருந்த மூமெண்ட்ஸை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை நம்மளுடைய ஹீரோயினி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லின்னு வந்து நம்மளுடைய ஹீரோனை வந்து டின்னருக்கு கூப்பிடுறான். அப்போ நம்மளுடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுக்குடா டின்னரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு வரக்கூடிய நான் உங்க கூட டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொல்லவே நம்மளோட ஹீரோனே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கடுத்து நீ எதுக்கு அப்படி என் கூட வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நான் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து நம்மளுடைய ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஹீரோயினியை ஒன்று விரும்பல, அவள் ஹீரோ தான் விரும்புகிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாட்டு இந்த காரை பார்த்துட்டு இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு அந்த காரை தூக்கின்னு அவங்க நம்ம வெளியில் போட்டுருவாங்க. ஸோ கார் வந்து உடஞ்சிரும். அதுக்கடுத்து அவங்க சாரி சொல்லுவாங்க. முதல்ல ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு கத்திடுவான். இதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட சோடாபுட்டி நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இதுக்கடுத்து நம்மளோட லின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவன் வந்து அந்த காரை யார் வாங்கி கொடுத்துருப்பானா அவனோட அம்மா. ஸோ அவன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அந்த காரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லின் நடந்து போகும்போது கார் தெரியாமல் உடச்சிடவே அவன் வந்து அம்மான்னு அழுவான். அதுக்குள்ளே அவங்க அம்மா கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் ஜூனியரை காட்டுறாங்க. ஸோ ஜூனியர் பொண்ணு வேலையை விட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோ ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாருக்கோ கால் பண்ணி இந்த நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரினாக்கா நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப தப்பாக பேசவே நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ கிட்ட போயிட்டு தான் லவ் பண்ணுற விஷயத்த வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகும்போது நம்மளோட ஹீரோயினை போயிட்டு ஹீரோ ஹக் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின் ஹக்கே பண்ண மாட்டாங்க. இதனால் நம்மளோட ஹீரோயின் வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க நம்ம ப்ராஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃபா. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கூட தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினி நம்மளுடைய லின்னு சோடாபட்டி 3 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோவும் ரேனும் வராங்க. ஸோ ஹீரோ உட்கார வச்சுட்டு நம்ம ரேனை என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹீரோயினி வந்து ஒரு பாக்ஸை கொண்டு வந்து அவங்க ரூமில் வச்சுருப்பாங்க. வந்து அது என்னதுன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஷூ இருக்குது. ஸோ அந்த ஷூவை பார்த்தோன்னா அவங்களுக்கு சோடாபுட்டி ஞாபகம் வருது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு சோடாபுட்டி அவங்களை பார்க்க வந்திருப்பா இல்லைங்களா, அதை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரைன் டேட்டா கம்பெனியில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லீலி இருக்காங்களா அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க வந்து இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்தில் காட்டுறாங்க
இந்த பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஹீரோயினி லின் எல்லாரும் வந்து அந்த அவங்களோட கஃபேல இருக்கும்போது ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வராங்க. ஸோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸில் இருக்க விருப்பம் இல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு சைலண்டாக இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹீரோயினி போயிட்டு நம்ம மேகி மீட் பண்ணுறாங்க. ஸோ மேகி வந்து அதாவது நம்ம ஹீரோயினி போயிட்டு அந்த அவங்களோட அவங்க ஒர்க் பண்ண அந்த கஃபேக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட மேகியும் நம்ம பாஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே என்னாச்சு உனக்கும் ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கமா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிசோட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்மளுடைய